Guys, welcome back to the another video. இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஜென்ரல் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். A function passed as an argument to another function is known as callback function. So ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, ஃபங்க்ஷன் ஏ அண்ட் ஃபங்க்ஷன் பி. இதில் நம்ம ஃபங்க்ஷன் பியை வந்து ஃபங்க்ஷன் ஏவோட ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் பியை வந்து நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஃபங்க்ஷன் ஏவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷன் சிஹெச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கன்சோல் டாட் லாக் போட்டுடுறேன். இதில் நம்ம சேனல் நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், கெட் சேனல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறேன், கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கால் பேக்கை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் வந்து சிஹெச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து பேஷனேட் கோடர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஃபங்க்ஷன் சிஹெச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து கெட் சிஹெச் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன், ஸ்டார்ட் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நான் கெட் சிஹெச் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதுக்குள்ள சிஹெச் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால்பேக் ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணுறேன். அதாவது அந்த கெட் சிஹெச் நேம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அது வந்து செகண்ட் அது எக்ஸிக்யூட் ஆகுது, தேர்ட் வந்து எண்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஒரு நார்மல் சிங்க்ரனஸ் ஃப்ளோ. ஸோ இதே இது ஒரு அசிங்க்ரனஸ் ப்ராசஸில் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபங்க்ஷன் சிஹெச் நேம்ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஏபிஐ கால் பண்ணுறேன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து நம்மளோட சிஹெச் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து எண்டுங்கிறது பிரிண்ட் ஆச்சு, பேஷனேட் கோடருக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பிரிண்ட் ஆச்சு. நான் திருப்பி சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் எண்ட் 2 செகண்ட்ஸ் கழிச்சு பேஷனேட் கோடருங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இந்த செட் டைம் அவுட்டுங்கிற ஏபிஐ நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து இந்த செட் டைம் அவுட்டுங்கிற இந்த ஏபிஐ கால் பண்ணும். இந்த ஏபிஐ வந்து ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக் ஏபிஐ. ஸோ இது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு இந்த சிஹெச் நேம்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி 2 செகண்ட்ஸ் டைமர் ரன் ஆகி அது வந்து ஐடலாக ஒரு இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் எண்டுங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிரும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டட் நான் பிளாக்கிங் ஃபங்க்ஷன். அது வந்து எதுக்குமே எப்பயுமே வெயிட் பண்ணாது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செட் டைம் 2 செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட மெயின் ஸ்டாக் எப்போ காலி ஆகுதோ இந்த கால்பேக் கியூவில் இருக்கிற இந்த சிஹெச் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளோட பேஷனேட் கோடர் அப்படிங்கிற அவுட்புட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் செட் டைம் அவுட்டுங்கிறதுலாம் நம்ம வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
செட் டைம் அவுட்டுங்கிற ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் இந்த நான் பர்டிகுலராக ஹைலைட் பண்ணி காமிக்கிற இந்த பார்ட்டை தான் அன்னேம்டு கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எந்த நேமும் கொடுக்கல. இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட சிஹெச் நேம் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்கான பேசிக் எக்ஸாம்பிள். மெயினாக நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அசிங்க்ரனஸ் ப்ராசஸ்க்காக கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த செட் இன்டர்வல், செட் டைம் அவுட் போன்ற ப்ரௌசர் ஏபிஐஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். Node.jsல பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதர் தேன் தட் நம்ம வந்து பேசிக் அரே ஃபங்க்ஷன்ஸான அந்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இதுலலாம் நம்ம வந்து கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒய்ட்லி யூஸ் பண்ணுவோம். கால்பேக் ஃபங்க்ஷன்ஸோட மெயினான லிமிடேஷன் என்னன்னா, கால்பேக் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன், அப்படி ஸோ அண்ட் ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளோட கோடை வந்து நம்மளால் ப்ராப்பராக ரீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன பக்கோ ஒரு எரரோ வந்ததுன்னா நம்மளால ஈஸியாக அதை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதை தான் நம்ம வந்து கால்பேக் ஹெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்பேக் ஹெல்லுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் get ch name. இது வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ், 2 பேராமீட்டர்ஸ் எதிர்பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து சேனல் ஐடி, நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் நான் செட் டைம் அவுட் கொடுக்குறேன் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனுக்காக. 1 செகண்ட் கொடுக்குறேன். இந்த செட் டைம் அவுட் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எடுக்கும். அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அதோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நல், நம்மளோட சேனல் டீடைல்ஸ், சேனல் ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணுற சேனல் ஐடி, தென் சேனலோட நேம் வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி நான் இன்னும் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். get ch நேம் பதிலாக get ch subscribers. இதில் வந்து உங்கள் சேனலோட ப்ரீவியஸ் டேட்டா, சேனல் டேட்டா, அப்புறம் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இது இதில் சேம் தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம சேனல் டேட்டாவை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். சேனல் நேம் பதிலாக சேனல் நேமுக்கு பதிலாக சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட். தென் ஃபைனலாக இந்த ப்ரீவியஸ் டேட்டா எங்கே வரும் அப்படின்னா, get ch டீடைல்ஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இந்த ஃபங்க்ஷன் ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் நம்மளோட பேராமீட்டரை பிரிண்ட் பண்ணும். டீடைல்ஸ். ஓகே, இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணக்கான கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல் நேமை வந்து சேனல் ஐடியை வச்சு கெட் பண்ணுவோம். தென் அதுக்கு நம்ம அதுலேருந்து நம்ம இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டை கெட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, மொத்த டீடைல்ஸும் பிரிண்ட் பண்ணுவோம். இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சேனல் நேமை கெட் பண்ணணும். இது ஹெல்ப் ஆஃப் ஒரு ரேண்டம் ஐடி. நான் சும்மா 1 2 3 4 5 கொடுக்குறேன். இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். எரர் டேட்டா. இன்கேஸ் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணுறது எதை வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டேட்டாவை
இந்த இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அதுலேயும் எரர் டீடைல்ஸ் இருக்கும். இதுலேயும் சேம் ஹேண்ட்லிங் தான். இஃப் எரர் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா சேனல் டீடைல்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சேனல் டீடைல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டேட்டா. ஓகே, நம்ம இப்போ இதோட அவுட்புட்டை பார்க்குறோம். இந்த அவுட்புட் என்னன்னா நமக்கு வந்து சேனல் ஐடி வந்துச்சு, சேனல் நேம் வந்துச்சு, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை. என்ன ரீசன் அப்படின்னா, ஓகே சாரி, டீடைல்ஸ் போல டேட்டான்னு போட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு சேனல் ஐடி வந்துச்சு, சேனல் நேம் வந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் வந்துச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்குது. ஒன்று வந்து சேனல் ஐடி, அதை ப்ரொவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அதுதான் இந்த கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் என்ன நடக்குதுன்னா, எரர் வந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து எரர் எதுவும் பாஸ் பண்ணலை, நல்லது தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த நெக்ஸ்ட் சேனல் டேட்டா, இந்த சேனல் டேட்டாவை கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணிடுறோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுறோம். அதுலேயும் எரர் ஹேண்ட்லிங் செக் பண்ணுறோம். அங்கேயுமே நம்ம நல்லன்னு கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கெட் சேனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் வித் தி ப்ரீவியஸ் டேட்டா. இந்த மொத்தத்தையும் நம்ம குமுலேட்டிவாக இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோட் வந்து இப்படி பெருசாகிட்டே போகும். ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, இன் பிட்வீன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நமக்கு எரர் வந்ததுனாலோ அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கோட் பார்க்குறதுக்கும் ரீடபிளாக இருக்காது. இந்த சினாரியோவில் வெறும் 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒரு 10-15 ஃபங்க்ஷன் அப்படி உள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டு போனீங்கன்னா கோடும் பார்க்குறதுக்கு ரீடபிளாக இருக்காது, பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கால்பேக் ஃபங்க்ஷன்ஸோட ஒரு லிமிடேஷன் சொல்கிறோம். நம்ம கால்பேக் ஃபங்க்ஷனோட லிமிடேஷனாக கால்பேக் ஹெல்லை பற்றி பார்த்தோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அசிங் அண்ட் அவைட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டெஃபினிஷன் என்ன அண்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பை கைஸ். You talking to a real GOAT.